போடுறீங்களா? வெத்தல பாக்கு போடுறியா? பாக்கு. ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க சார். சார கையும் களவுமா புடிச்சிட்டோம் சார். சார் உங்களுக்கு அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். தேங்க்யூ சார். ஓகே சார். அவங்க ஏதோ அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றாங்க சார். உனக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்ல சார். அதனாலதான் பப்ளிக் போலீஸ பார்த்தா மதிக்கவே மாட்டாங்க. மூஞ்சப்பாரு. நீங்க போங்க, வண்டி எடுங்க. தேங்க்யூ சார். ஆடு மாதிரி வெத்தலைய போட்டு அசை போட்டுட்டு இருக்காத, வேலைய பார். என்னங்க சார், பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதான் பேசி அமுச்சு விட்டோம். அப்படின்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு அந்த காரை அவரு ஃபாலோ பண்ணார் சார். மறுபடியும் அவர் திரும்பி வந்து அந்த ரெஜிஸ்டர்ல அந்த பொண்ணு எழுதின டீடைல்ஸ்ல போட்டோ எடுத்தார் சார். எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்காங்க சார். வெத்தலை சாப்பிடுறீங்களா? வெத்தலை. சரி, பாக்கு சாப்பிடுறீங்களா? பாக்கு. ஷாக்கா இருக்கியா? டேய், ஒண்ணுது போன வேற டைலாக் இல்லையா அவன்கிட்ட? அடிக்கிறா சார். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவர் காலரையே பிடிக்கிறியா? உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? லாக ஓபன் பண்ணுமா? நம்ம கான்ஸ்டபிள் அந்த பொண்ணோட கார் டிக்கி ஓபன் பண்ண சொல்லும் போது அந்த டிக்கிக்கு கீழே இருந்து பிளட் சொட்டிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் சார். அந்த பொண்ணு முகத்துல டென்ஷனை பார்த்து எனக்கு டவுட் வந்துச்சு. அந்த கார் டிக்கி ஓபன் பண்ண வைக்காம அந்த காரை அனுப்பி விட்டுட்டு நான் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். மிஸ் பண்ண காரை நான் தேடிட்டு இருக்கும் போது அதே காரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்து வெளியே வந்ததை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள நான் போனேன். அங்க போய் நான் பார்த்ததில்ல, ஒரு டெட் பாடி எரிஞ்சிட்டு இருந்தது சார். எரிஞ்சிட்டு இருக்க அந்த டெட் பாடிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைச்சு மறுபடியும் நான் செக் போஸ்ட்டுக்கு வந்து அந்த பொண்ணு ரெஜிஸ்டர்ல எழுதின போன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணேன் சார். அந்த பொண்ணு வாய்ஸ்ல ஷிவரிங்க பார்த்து அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணேன் சார். மறுபடியும் நான் உங்களுக்கு போன் பண்ணி 25 lakhs அமௌண்ட் நான் டிமாண்ட் பண்ணேன் சார். உன்ன மாதிரி ஆளுங்களால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. இவனை தூக்கி ரிமாண்ட்ல வைங்க சார். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார். பாஸ்கர், ப்ளீஸ் சார். ஏமா சார் கூப்பிடாரு, உள்ளவா. அந்த எஸ்ஐ ஏதோ ஃபார்ம் ஹவுஸ் டெட் பாடி ஃபயர்னு சொல்றான், உண்மையா? அவர் சொல்றது உண்மைதான் சார். ஃபார்ம் ஹவுஸ்ல அவர் பார்க்கும்போது எரிஞ்சிட்டு இருந்த டெட் பாடி என்னோட ஹஸ்பண்ட் தான். நான் தான் கொலை பண்ணேன். உன் ஹஸ்பண்ட நீயே கொன்னுட்டியா? உன் ஹஸ்பண்ட் யாரு? ஆட் ஃபிலிம் மேக்கர் ராகுல். ஆட் ஃபிலிம் மேக்கர் ராகுல் உன்னோட ஹஸ்பண்டா? பாஸ்கர், ராஜு, அஸ்வந்த், பாஸ்கர் உடனே ஒரு டீமை கூட்டிட்டு ஆட் ஃபிலிம் மேக்கர் ராகுல் வீட்டுக்கு போங்க. அது கிரைம் ஸ்பாட். அஸ்வந்த், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த வீட்ல ஒவ்வொரு மூல முடுக்கையும் சர்ச் பண்ணுங்க. ஒரு எவிடன்ஸ் கூட மிஸ் ஆக கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? கம் ஆன், யூ கேன் கோ. கோ. சரி, நீ போய் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு.
யார் இந்த கணேஷ்? சொல்லு. ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? அட்டெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஹலோ ஹலோ வித்யா. ராத்திரில இருந்து கண்டினியூஸா போன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? ராத்திரி சண்டை நடந்ததுக்கு அப்புறம் ராகுல் உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது தெரியுமா? ஹலோ ஹலோ வித்யா. அப்புறமா பேச. வித்யா, வாட் ஹேப்பன்? டெல் மீ. யாரா நீ? யார் ராவா? நீ யாரா? போலீஸ். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் நரசிம்மா. சாரி சார், ஐ எம் கணேஷ். இப்ப எங்க வித்யா எங்க சார் இருக்காங்க? போலீஸ் கஸ்டடியில.